ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி உடனே உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா, உளுந்தம்பருப்பு சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உளுந்தம்பருப்பே நம்மளுக்கு ஹெல்த்தி தான். பட் இதில் ஆயில் எதுவுமே நான் சேர்க்கலை. ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். வாங்க நம்ம செய்யலாம், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் உளுந்து போட்டீங்க அப்படின்னா, அது அரை பங்கு இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் இருக்கணும். 2மே சேர்ந்து அரை கை இருக்கணும். இதுதான் அளவு. அப்போ இது ஒரு பங்குனா அது 2ம் சேர்ந்து அரை பங்கு. ஸோ இது நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆகுறதண்டிக்கு உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா இதில் அதுதான் நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ அதுதான் நல்லா பொன்னிறம் வரந்தண்டிக்கு நல்லா வதக்கிடணும், நல்லா வறுபட்டுறணும். இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் அதையும் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். இந்த ஸ்டேஜில் 3 வத்தல். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 வத்தல் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா அதுவும் அந்த ஆயில் இல்லாமல் எல்லாம் பண்ணணும். வெள்ளைப்பூடு ஒரு 3 பூண்டு நான் போட்டிருக்கேன். அதையும் 3 பல்லையும் சேர்த்து நல்லா வறுபட்டுறணும். நல்லா வறுத்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், அந்த வறுபடுற ஸ்டேஜ் லைட்டாக ஒரு இதாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து வச்சுருங்க, நல்லா வறுபட்ட உடனே. ஸோ இது ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா உளுந்தம் பருப்பே ஆல்ரெடி நம்மளுக்கு ஹெல்த்து. ஸோ ஆயில் எதுவும் சேர்க்கலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானது தான். ஸோ இதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். லைட்டாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சூடுலேயே அது வறுபட்டுரும். ஸோ அதனால் நல்லா அந்த கொஞ்சம் புளி சேர்த்து அதுலேயும் நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுருவோம் தனியாக. ஸோ இப்போ வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி உரித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஆயில் ஊற்றாமையே அதில் நல்லா பாயில் இது பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஆயில் எதுவுமே ஊற்றலை. அந்த சூடுலேயே நான் வறுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தக்காளி பழத்தையும் போட்டுருங்க. அந்த தக்காளி பழமும் அதோட இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிரும். ஸோ கொஞ்சம் இதாயிரும். அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஆயில் ஊற்றாமல் பண்ணுறதுனால நான் கட் பண்ணலை. ஸோ கட் பண்ணாமல் அதில் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வறுபட்டுரும். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ தக்காளி பழத்தை மட்டும் போடுங்க. அது நம்ம ஏற்கனவே சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம். நீங்கள் அது நல்லா அந்த சூடுலேயே உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்படி தொட்டு பாருங்கள், அதில் சூடு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஓகே, தக்காளி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வாசனை நம்மளுக்கு வந்துடும் அரைப்படும் போது. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ரவுண்டு வருது பாருங்களேன், ஷேக் ஆகுது பார்க்குறீங்களேன் தக்காளி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த இதில் ஒரு மாதிரி அந்த கலர் சேஞ்சஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது எடுத்துருங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம உளுந்தம் பருப்பு போட்டிருக்கோம். அது கொஞ்சம் அதாவது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதே கடாயில் நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டு அது பொரியும் தண்ணிக்கு வெயிட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு இதை கேஸ் ஸ்டப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுங்களே அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்து சர்வ் பண்ணிவிட்டேன். டேஸ்டியான உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.